ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த தீபாவளி அதுமா நம்ம ஊர் நம்ம சுவை நிகழ்ச்சிக்காக நான் பழனியில் இருக்கேன். பழனியில் முருகனை தரிசிச்சுட்டு உங்க எல்லாருக்காகவும் சேர்த்து வேண்ட வந்திருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தீபாவளியை கொண்டாடுறதுக்கு நீங்கள் எல்லாருமே சூப்பராக ரெடியாக இருப்பீங்க. குழந்தைங்கள்லாம் பட்டாசெல்லாம் பார்த்து சூதானமாக வெடிச்சுக்குங்க. பெரியவங்கெல்லாம் ஸ்வீட் எல்லாம் கொஞ்சம் அளவோட சாப்பிட்டுக்குங்க. இந்த தீபாவளி அதுமா நம்ம ஊர் நம்ம சுவை நிகழ்ச்சியில் 2 அழகான வெஜிடேரியன் ரெசிபி இருக்கு, வாங்க பார்த்துடலாம். நம்ம ஒரு நம்ம சுவை நிகழ்ச்சிக்காக இப்ப நம்ம வந்துட்டு பழனியில இருக்கோம். பழனியில போயிட்டு மலை மேல இருக்க முருகனை தரிசிக்க போறோம். மேல போயிட்டு முருகனை தரிசிச்சுட்டு வரலாம். பழனிமலை கோயிலோட பிரசித்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, முருகன் வந்துட்டு இங்க வந்துட்டு சிவன் கிட்டக்க வந்துட்டு அவரோட தந்தையான சிவன் பார்வதி கிட்டக்க சண்டை போட்டு கோவிச்சுட்டு இங்க தஞ்சமாயிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, வரலாறே சொல்லுது. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல இருக்க முருகனுக்கு வந்துட்டு போகர்னு ஒரு சித்தர் அவருக்காகவே ஒரு நவபாசானம் சிலை ஒன்று பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த கோயிலோட மிக சிறப்பே. அந்த நவபாசானம்ன்றது மக்கள் உடல் ஆரோக்கியத்தோடவும் வலிமையோடவும் நோயின்றி வாழ்றதுக்காகவும் மக்களுக்காக அந்த சிலையே செஞ்சிருக்காரு அந்த போகர். அதை செஞ்சு முருகனுக்காக அழகா வடிச்சிருக்காங்க. அதுதான் இந்த கோயிலோட முக்கிய சிறப்பு. ஸோ அது மட்டும் இல்லாம இங்க சராசரியா ஒரு 5000 பேர்ல இருந்து 10,000 பேர் நார்மல் டேஸ்லயே வராங்க. ஸோ சீசன் டேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் உலகெங்கும் இருந்து வராங்க. ஸோ இது மாதிரி கோயிலோட நிறைய விஷயங்கள் இருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம இப்ப இங்க இருக்கவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பூ போட்டுக்கலாங்க. இங்க இருந்து நம்ம சுவாமி சன்னிதானம் வரைக்குமே கீழே சுரங்க வழி பாதை இருக்கு. இந்த குகையில தான் போகர் ஐயா உள்ள இருக்காரு. இதுக்கும் சாமிக்கு சன்னிதானத்துக்கும் கீழே சுரங்க வழி பாதை இருக்கு. இது போகர் ஆத்மாத்மா வச்சு வட்ட மரகத லிங்கம், பச்சை கலருக்கு வச்சு மரகத லிங்கம், தண்டாயுதபாணி, சுப்பிரமணியர், வீரபத்திரர் உள்ள வர பூஜை எந்திரங்களுக்கு பிச்சாடனர், வள்ளி தீபாவளி சுப்பிரமணியர் உள்ள இருக்காங்க. இவளுதான் உள்ள இருக்கிற நவபாசனத்திலே பேசக்கூடிய சித்தர் ஜீவசமாதிதான் கீழே இருக்கு. 3 வகையான ஞான தண்டாயுதபாணி அந்த நவபாஷானத்திலிருந்து வரக்கூடிய 3 வகையான பிரசாதங்கள் நமக்கு முக்கியமானதாகும். அது எப்படி என்றால், இந்த உடலினுடைய 72,000 நாடி நரம்புகளிலே 4,448 வியாதிகள் இருப்பதாக அவர்கள் கணக்கிட்டிருக்கின்றார்கள். அது 4,000 மனிதனுக்கு 448 ஊர்வன, பரப்பன, நெளிவன போன்ற எல்லா ஜந்துக்களுக்கும் அவை பயன்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த 3 வகையான பிரசாதங்கள் சிரசிலே வைக்கக்கூடிய இந்த சிரசு விபூதி, மார்பிலே வைக்கக்கூடிய ராக்கால சந்தனம், மீண்டும் அந்த இரவிலே அது முத்து முத்தாக வேர்க்கும். ஏனென்று கேட்டால், எல்லா ஆலயங்களிலும் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகம் உருப்பொருள், ஆனால் இது கருப்பொருள். சித்தர் போகரால் உருவாக்கப்பட்டது. இந்த கலியுகத்திலே யாராலும் அதை செய்ய முடியாத ஒரு சிலையாக அதை செய்து வைத்திருக்கின்றார்கள். இரவிலே அது மனிதன் வேர்க்கின்ற பொழுது ஏற்படுகின்ற மாதிரி அதற்கும் இரவிலே முத்து முத்தாக வேர்வை அடைந்து அந்த வேர்வை கீழே வருகின்ற போது அங்கே வெள்ளி பாத்திரத்திலே அங்கே அது சேர்க்கப்படுகின்ற பொழுது அது கௌபீன தீர்த்தம் என்பார்கள். சிரசு விபூதி, மார்பிலே அணியக்கூடிய அந்த சந்தனம், வைக்கக்கூடிய சந்தனம், கீழே வழிகின்ற அந்த தீர்த்தம் கௌபீன தீர்த்தம். இந்த 3ஐயும் கிரி வளம் அந்த 3ஐயும் சாப்பிடுகின்ற பொழுது எப்பொழுது தொழுநோயாக இருந்தாலும், கர்ம வியாதிகளாகிய ராஜ வியாதி என்று சொல்வார்கள், அதெல்லாம் அந்த நோயிலிருந்து நாம் விடுபடக்கூடிய ஒரு அனுபவம் எங்களுக்கே கிடைத்திருக்கின்றது. நாங்கள் பார்க்கின்ற பொழுது எத்தனையோ பக்தர்கள் இங்கே இருந்து அந்த பிரசாதங்களை சாப்பிடுகின்ற பொழுது தொழுநோயெல்லாம் குணமாயிருப்பது எங்களுடைய அனுபவத்திலே எங்களுக்கு தெரியும். அப்படி அந்த புலிப்பாணியோட பாரம்பரியத்திலே இந்த ஞான தண்டாயுதபாணிய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை எடுத்து மக்களுக்கு இந்த கலியுகத்திலே சொல்ல வேண்டும் என்பதற்கான் சித்தருடைய பாரம்பரியமான இந்த புலிப்பாணிய பாரம்பரியத்தை ஏற்படுத்தி நாங்கள் கருவழி பரம்பரையாக இந்த ஞான தண்டாயுதபாணியை காத்து வருகின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஞான தண்டாயுதபாணி அருளும் போகர் புலிப்பாணிய பேராற்றலும் நிறைவாக கிடைத்து நீங்கள் வாழ்க்கையிலே வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். வாழ்க்கை பழனிய ஒரு சில பகுதிகளெல்லாம் சுத்தி பார்த்துட்டோம். ஸோ கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்த கையோட ஒரு நல்ல ஒரு பிரசாதம் ஒன்று பண்ணலான்னு யோசிச்சேன்.
அது பழனிக்கே ஃபேமஸான பஞ்சாமிர்தம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ பட் ஆனால் இது வந்து ஒரு வித்தியாசமான அமிர்தம், பல அமிர்தம். ஸோ இது இப்படி
ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ரெசிபி பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரைஸ் வெரைட்டி தான் இது. ஸோ இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த டிஷ்ஷோட நேம் வந்துட்டு பழச்சுவை சோறு. ஸோ இந்த பழச்சுவை சோறு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஞ்சமா வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 2 ஸ்பூனு. ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். பெரியவங்க எல்லாம் செய்யலாம், குழந்தைங்களும் செய்யலாம். ஸோ இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மிக்சட் ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கேன், கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய், துருவின தேங்காய் வச்சிருக்கேன், அண்ட் ஃபைனாக சாப் பண்ண பூண்டு அண்ட் கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நெய் வந்து ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனோடனே கொஞ்சமாக வந்துட்டு சீரகம் போட்டு தாளிக்கிறேன். ஸோ சீரகம் போட்டால் அந்த ரைஸோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்ல டெம்ப்டிங்காக இருக்கும். ஸோ இதில் கடுகு இந்த மாதிரி தாளிப்பு தேவையில்லை, வெறும் சீரகம் மட்டும் போட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி புதுசாக வந்துட்டு ரெசிபியெல்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுங்க. ஸோ இந்த நார்மலாக ஃப்ரூட்ஸை கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிடல அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு ஸோ மிக்சட் ரைஸாக வந்து இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சீரகம் போட்டு தாளிச்சாச்சு. இப்போ ஃபைனாக நறுக்குனா பூண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஃபைனாக நறுக்குன பூண்டு வந்துட்டு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஸோ பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகும்போது தான் அதோட மனம் வந்துட்டு அந்த ஃப்ரூட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செட் ஆகும். ஸோ அரைக்குறையாக ரோஸ்ட் ஆச்சுன்னா ஸோ அந்த ஃப்ரூட்ஸுக்கும் அதுக்கும் வந்துட்டு கொஞ்சம் டாமினேட் ஆகும். ஸோ ரோஸ்டட் கார்லிக்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் ஆகும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரோஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இதில். ஸோ ஃபைனாக நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம், கொஞ்சம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, அந்த கிரன்ச்சியாக இருந்தாலே போதுமானது. ஸோ லைட்டாக போட்டு ரோஸ்ட் பண்ணால் போதும். ஸோ நார்மலாக வடித்த சாதம் வந்து கொஞ்சம் உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க. இதில் வந்து எஸ்பெஷலி வந்துட்டு பாஸ்மதி ரைஸில் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா பார்க்குறக்கே அழகாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நார்மலாக வீட்டில் ஒயிட் ரைஸ் வடிக்கிறீங்க இல்லையா, ஸோ வடித்த சாதத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குக்கரில் வச்ச ரைஸில் வந்துட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக மேஷாக இருக்கும். ஸோ வடித்த சாதத்தில் பண்ணும்போது அது பர்ஃபெக்டாக செட் ஆகும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. அந்த ஸ்டேஜில் வந்துட்டு துருவின தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸோ பழச்சுவை சோறு அப்படின்றப்ப பழங்கள் எல்லாமே போடுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட சுவை வந்துட்டு எல்லா வகையான சுவையும் கலந்து இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கான ஆப்டான ரெசிபி. ஸோ தேங்காவை லைட்டாக போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்ச் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துருக்கேன். ஸோ பச்சை மிளகா வேணுன்றவங்க, இன்னும் காரம் வேணுன்றவங்க பச்சை மிளகா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஃபைனாக சாப் பண்ணால் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகு பொடி ரொம்ப போட்டிங்கன்னா கலர் வந்து ரொம்ப டார்க் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணுன்றவங்க கொஞ்சமாக பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பட் ஆனால் பச்சை மிளகா அதிகம் சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டே டோட்டலாக மாறிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழத்தை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கட் பண்ண மாம்பழம் அண்டு கொய்யா, கொஞ்சமாக வந்து கிரேப்ஸ், சும்மா 2 கிரேப்ஸ் சேர்த்துக்கிறேன். ஃபைனாக நறுக்குன டேட்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஆப்பிள் சேர்த்துக்கிறேன். ஸோ கொஞ்சமாக வந்துட்டு இதில் வந்துட்டு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸோ கல்லுப்பு போட்டால் கரையுமா அப்படின்னு யோசிக்காதீங்க, கண்டிப்பாக கரையும். ஏன்னா ஸ்வீட்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு கரைஞ்சிரும். ஸோ இப்போ வந்துட்டு அது ரெடி ஆயிடுச்சு. ஸோ உதிரியாக நம்ம எடுத்து வச்சிருக்க சாதத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸோ அது என்ன பண்ணலான்னா அப்படியே லைட்டாக கொஞ்சம் எல்லாத்தையுமே வந்துட்டு பெரட்டி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப முக்கியம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஒரே இடத்துல செட்டில் ஆகிடக்கூடாது. மசாலா ப்ளஸ் வந்துட்டு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆனது. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே லைட்டாக வந்துட்டு மேலாப்பில் வந்து கொஞ்சமாக வந்து துருவின
தேங்காய் பூவை வந்துட்டு ஃபைனலாக கொஞ்சமாக சேர்த்துட்டு மல்லி இலையை கொஞ்சமாக கிள்ளி போட்டோம்னா ஒரு பரட்டு லைட்டாக ஒரு பரட்டு. ஸோ பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் வந்து ட்ரை கிரேப்ஸ் வந்துட்டு கொஞ்சமாக இடையில கடிக்கையில் கொஞ்சம் ஸ்வீட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி கேஷ்யூ நட் வந்து ரோஸ்ட் பண்ண வேணாம். ஸோ அப்படியே போட்டுக்கலாம். ஆல்மண்ட் சேர்க்குறவங்க ஆல்மண்ட் சேர்த்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக வந்துட்டு மேலாப்பில் வந்துட்டு கொஞ்சமாக நெய்யை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே சர்வ் பண்ணிடலாம். பழச்சுவை சோறு வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸோ எடுத்துட்டு இதை நம்ம கூட ஒருத்தர் இருக்கார், இதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப நேரமாக. ஸோ அவர்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லலாம். டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்காக அவர் சொல்லுவார். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி. பேரிச்சம்பழம் இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்து டேஸ்ட்டை கொடுக்கும். அது போக வந்து மாம்பழம் வந்துட்டு அந்த கரெக்டான பஞ்சில் போட்டிருக்கோம். ஸோ அதுவே கண்டிப்பாக அதுக்கு டெம்டிங்காக இருக்கும். ஸோ டேஸ்ட் பண்ண கூப்பிடலாமா? வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, உங்களுக்காக ஒரு டேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு டிஷ் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். சொல்கிறேன். என்ன டிஷ்ஷுன்னு கேட்காமே சாப்பிட்றீங்களே, அவ்வளோ நம்பிக்கையா? இல்லை, நாங்கள் பார்த்தோம் அண்ணா வரைக்கும். ஓகே, நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். சூப்பர் சூப்பர். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பல சுவையோடு சாப்பிட்டு இந்த அம்மா வந்து ஒரு காரமாக தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பல சுவையோட முருகனுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுங்க. நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல லொக்கேஷனில் நல்ல ரெசிபியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா, பபாய்.